அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பின்னாடி பார்க்கக்கூடிய காட்சிகள் உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும். தொடர்ந்து நம்ம உங்களுடைய உதவிகளை கொண்டு இறைவனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஜக்காத்து சதகா தான தர்மங்களை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதர சகோதரிகளுக்கான 14 வீடுகளை அமைக்கிற ஒரு பணியை நம்ம செஞ்சு வர்றோம். நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்முடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு இந்த செய்திகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அவர்கள் தரக்கூடிய உதவியால் தான் இவ்வளவு நம்ம செஞ்சுருக்கிறோம். இப்பொழுது 5 வீடுகள் முழுவதுமாக தயாராகிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல நீங்கள் 4 வீடுகளை பார்ப்பீங்க. அதே நேரத்தில் இதற்கு அடுத்த பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குது. மொத்தம் 5 வீடுகள் முடிஞ்சிருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம். டோட்டல் கம்ப்ளீட்டாக இந்த வீடுகளை நம்ம முடிச்சு வச்சுருக்கிறோம். இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி எதிர்வருகிற சண்டே இன்ஷா அல்லாஹ் நம்ம இது அவர்களுடைய கைகளை நம்ம ஒப்படைச்சிருவோம். இந்த வீடுகள் எல்லாம் நீங்கள் தந்த உதவிகளை கொண்டு இறைவனுக்காக நீங்கள் செய்த தான தர்மங்களை கொண்டு தான் செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ்னு முழுவதுமாக ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம செஞ்சுருக்கிறோம். ஏற்கனவே நம்ம உள்ளே எல்லாம் காட்டியிருக்கிறோம். கிச்சன், பாத்ரூம் எல்லாமே முழுமைப்படுத்தப்பட்டதாக ஒரு வீட்டை தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். வயரிங் பண்ணி அதுக்குரிய மின்சாரத்துக்குரிய ஏற்பாடுகள், அதே நேரத்தில் தண்ணீருக்குரிய வசதிகள் எல்லாமே டோட்டல் கம்ப்ளீட்டடாக செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வீட்டை நம்ம முடிக்கிறதுக்கு இலங்கை பணத்தில் 25 லட்சங்கள் நமக்கு செலவாகி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி 5 வீடுகளை கட்டி இருக்கிறோம். இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. அதில் முதலாவது கட்டமாக ஒரு 3 வீடுகள் கட்டுவதற்குரிய இடமும் நம்ம எடுத்திருக்கிறோம். அந்த இடத்துல அந்த பணி, அதை நீங்கள் பின்னாடி அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். அதில் நம்ம அது சம்மந்தப்பட்ட காட்சியில் காட்ட இருக்கிறோம். எனவே இந்த வீடுகள் கட்டுவதற்குரிய பணங்கள் அத்தனையும் சிறுக சிறுக உங்கள் வழியாக சேமிக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நீங்கள் தந்த பணங்களில் இன்னும் எங்கள் கைவசம் கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சம் பணம் இருக்கிறது இலங்கை பணத்தில். அதை வைத்து கொண்டு தான் அடுத்த 3 வீடுகளை கட்டுகிற அந்த பணியை நம்ம ஆரம்பிக்கிறோம். என்ன நம்பிக்கையில் ஆரம்பிக்கிறோம்னா, இறைவன் அருளால் மக்கள் உதவுவார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இதற்குரிய வரவு செலவு கணக்குகள் அத்தனையும் ப்ராப்பராக நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம். ஏன்னா எல்லாமே நீங்கள் தரக்கூடிய உதவிகள்ங்கிறதுனால யாரும் அதை திறந்த புத்தகமாக அறிந்து கொள்ளுகிற விதமாகத்தான் அந்த ஏற்பாடுகள் எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம். எனவே நம்முடைய இந்த பணிகள் இறைவனுக்கானது, நம்முடைய இந்த பணிகள் மறுமைக்கானது, நம்முடைய இந்த பணிகள் மக்களுக்கானது. எனவே மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த பணிகளால் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த பணிக்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. ஒரு சகோதரி அண்மையில் எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் அனுப்பியிருந்தாங்க. அவங்க அனுப்பினவங்க எனக்கு ஒரு கடிதத்தை கையால் எழுதி அதை ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் தான் ஒரு விதவை என்றும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம் இவ்வளவு தான் இருக்கிறது, இதையும் இதில் இணைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஒரு நெகிழ்வான ஒரு கடிதமாக நான் அதை பார்த்தேன். அல்லாஹ் அவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும். இப்படி சொல்ல போனால் இதற்கு உதவியவங்க என்று சொல்லி பல பேரை சொல்ல நிறைய காரியங்களுக்கு எல்லாவற்றுக்குமே மக்கள் உதவியை கொண்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம். எனவே வாங்க நம்ம அடுத்த வீடுகள் எங்கே கட்டப்போகிற மீதி 3 வீடுகள்ங்கிறத போய் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே அங்கே 5 வீடுகள் கட்டியிருக்கிறோம் அல்லாஹ்வோட உதவியில். இப்போ இந்த பகுதியில் நம்ம 3 வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்டு நம்ம எடுத்திருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட 6 பர்ச் அளவுக்கு காணி இடம் கொடுக்குறோம் நம்ம. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இதில் தான் புதிய 3 வீடுகளை நம்ம கட்ட இருக்கிறோம். எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். இறைவனுடைய உதவியால் உங்களுடைய ஜக்காத்துக்கள், தான தர்மங்கள், சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும். உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை தந்துதவுங்கள். ஏற்கனவே நம்ம பலமுறை சொன்ன மாதிரி தான், உங்களால் 100 ரூபா முடியும்னா 100 ரூபாயை தாங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளோவா தாங்க. முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும். வெளிநாடுகளிலிருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலை என்று சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுகிற போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். எனவே இந்த பணியை நம்ம சிறப்பாக முடிக்க வேண்டி இருக்கிறது. இன்னும் 5 வீடுகளை நம்ம கட்டியிருக்கிறோம். இன்னும் 9 வீடுகள் கட்டணும். அதில் 3 வீடுகளை கட்டுவதற்குரிய லேண்டை தான் நம்ம இங்கே வாங்கியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி லேண்டை வாங்கியாச்சு. அடுத்ததாக வீட்டை கட்டுகிற பணியை தான் நம்ம செய்ய வேண்டி இருக்கிறதுங்கிறதுனால இதற்கான உதவிகளையும் செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது தொடர்பாக நிறைய விவகாரங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யார் உதவி என்று கேட்டு வந்தாலும்
வாரி வாரி கொடுக்கக்கூடியவர்களாக ஏழைகளுடைய விவகாரத்தில் ரசூலுல்லாஹ் நடந்திருக்கிறார்கள்ங்கிறத சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் உள்ளிட்ட பல கிரந்தங்களில் நம்ம பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒருவர் வந்து உதவி கேட்கிறார். கேட்டவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு உதவி செய்கிறார்கள். அது எந்த அளவுக்கு பெரிய உதவின்னா, இருக்கிறத கொடுத்துருவாங்க ரசூலுல்லாஹ். எந்த அளவுக்கு பெரிய உதவின்னா, ஒரு கணவாய் நிரம்புகிற அளவுக்குண்டான ஆடுகளை கொடுக்குறாங்க. கணவாய்ங்கிறது 2 மலைகளுக்கு இடையிலான பகுதி. அவ்வளவு ஆடுகளை தர்மம் செய்து விடுகிறார்கள் ரசூலுல்லாஹ். உடனே அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய கூட்டத்தாரிடத்தில், அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட, பெரிய ஃபேமிலி, அதில் போய் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் முஹம்மதிடத்தில் செல்லுங்கள், அவர் வறுமைக்கு அஞ்சாமல் வாரி வாரி கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது, அஞ்சக்கூடாது. நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும், நமக்கு இல்லாமல் போயிருங்கிறதெல்லாம் கிடையாது. அல்லாஹு தஆலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். எனவே தொடர்ச்சியாக 630 நாட்களுக்கு மேலாக காசாவினுடைய செய்திகளை நீங்கள் பார்த்து வர்றீங்க. அந்த செய்திகளினூடாகத்தான், அதை பார்க்கிற மக்களினூடாகத்தான் இந்த உதவிகள் எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனவே உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த தொகைகளை, சிறிய தொகை பெரிய தொகை எவ்வளவாக இருந்தாலும் அள்ளித்தாங்க. ஒரு வீட்டுக்கு நம்ம கிட்டத்தட்ட 25 லட்சங்கள் இதற்காக செலவாகிறது. ஏன்னா முழுமையாக ஃபுல் பேக்கேஜாக நம்ம இதை செஞ்சு கொடுக்குறோம். சில நேரங்களில் இவ்வளவும் செய்யணுமா என்கிற ஒரு கேள்வியும் எழாமல் இல்லை சில சகோதரர்களுக்கு. ஆனால் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்னென்னா, இந்த வீடு கட்டும்போது நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தருகிற பணம் பொது பணம், எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம். ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு, இது குறையாயிடுச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொருவரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது. எனவே அந்த விதத்தில் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதற்காக வாரி வழங்குங்கள். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக. பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும், மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.